உன்னுடைய அரசாட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது. ஒரு நாள் உன்னுடைய நாட்டிலேயே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், எதிர்காலத்துல அதுவே உன் அழிவுக்கு காரணமாகும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டு டென்ஷனான அரசன் ஃபிரௌன் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம அந்த நாள்ல பிறக்கக்கூடிய அத்தனை ஆண் குழந்தைகளையுமே கொல்றதுக்கு உத்தரவு போடுறான். அந்த ஒரு நாளும் வருது. அப்ப அவன் நாட்டுல காலையில இருந்து இரவு வரையும் பிறந்த அத்தனை ஆண் குழந்தைகளும் அன்னைக்கு இறக்கமே இல்லாம சாகடிக்கப்படுது. ஆனா எந்த ஆண் குழந்தையை கொல்ல உத்தரவு போட்டானோ அந்த ஆண் குழந்தை மட்டும் ஃபிரௌன் கண்ணிலையும் படாம அவனோட ஆட்கள் கண்ணிலையும் படாம கரெக்டா அன்னைக்கு இரவு பத்திரமா பிறக்குது. அந்த குழந்தை பேர் தான் மூசா நபி. மூசா நபியோட அம்மா தன்னுடைய குழந்தை ஃபிரௌன் கண்ணில பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இரவோட குழந்தைய ஒரு கூடையில வச்சு நைல் நதியில விடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தையும் நைல் நதியில மிதந்துகிட்டே போகுது. ஆமா, யார் அந்த மூசா நபின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்ப அதை டீடைலா பாத்துருவோம். இந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து எந்தெந்த இடத்துல அநியாயம் நடக்குதோ, கொடுங்கோல் ஆட்சி நடக்குதோ, கரெக்டா அந்தந்த இடத்துல இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் மக்களுக்குள்ளேயே மக்கள் மத்தியில மக்களில் ஒருவராவே பிறப்பார். அந்த குழந்தை வளர்ந்து பெரிய மனுஷனாகி ஊர்ல நடக்கிற அநியாயத்தையும் மக்களையும் அந்த ஊர் அரசரையும் சீர்படுத்துறது தான் அந்த மனுஷனோட வேலை. அந்த வரிசையில உலகத்துல முதல் ஆளா அனுப்பப்பட்டவங்க தான் ஆடம்னு சொல்லப்படுற ஆதம் நபி. கண்டிப்பா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்கள ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1